வணக்கம். தலைப்புச் செய்திகளுடன் ஆரம்பமாகும் இன்றைய தேனாரம் செய்திகள். போலீசாரின் திடீர் சுற்றிவளைப்பு, 17 பேர் கைது. ரவிராஜ், பரராஜசிங்கம், மகேஸ்வரன் கொலைகளுக்கு நீதி கிட்ட வேண்டும், பாராளுமன்றத்தில் சஜித் பிரேமதாச முழக்கம். யாழ்ப்பாணத்தில் அதிகரிக்கும் விபத்துகள் அவதானமாக இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கின்றார் மருத்துவ நிபுணர் மணிதீபன். யாழ் போதனா வைத்தியசாலையில் என்பு மச்சை மாற்று சத்திர சிகிச்சை நிலையம். மட்டக்களப்பில் அதிரடிப் படையினர் அகன்றெடுத்த ஆயுதக் கிடங்கு. புதிதாக அறிமுகமாகும் வேகக் கட்டுப்பாடு விதிமுறைகள். தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். போலீசாரின் திடீர் சுற்றி வளைப்பு, 17 பேர் கைது. நெல்லியடி போலீசாரின் திடீர் சுற்றி வளைப்பின் போது 17 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இன்று 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை நெல்லியடி போலீஸ் நிலையத்துக்கு உட்பட்ட துன்னாலை பிரதேசத்தில் இராணுவம் மற்றும் மோப்ப நாய்களின் உதவியுடன் அரச புலனாய்வாளர்களின் தகவலுக்கு அமைய நெல்லியடி போலீசாரினால் பாரிய சுற்றி வளைப்பு நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. நீதிமன்றத்தால் உத்தரவிடப்பட்ட திறந்த பிடியாணைகள், சட்டவிரோத மதுபான கசிப்பு விற்பனையாளர்கள் மற்றும் குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வந்த 17 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் போலீசாரின் விசாரணைக்கு பின்பு பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தப்பட உள்ளனர். தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். எமது சேனலினை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்கள். ரவிராஜ், பரராஜசிங்கம், மகேஸ்வரன் கொலைகளுக்கு நீதி கிட்ட வேண்டும், பாராளுமன்றத்தில் சஜித் பிரேமதாச முழக்கம். ரவிராஜ், ஜோசப் பரராஜசிங்கம், மகேஸ்வரன் ஆகியோரை கொலை செய்தவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் தனது உரையில் மேலும் தெரிவித்தவையாவது: நாட்டில் சட்டம் ஒழுங்கு தொடர்பில் பல பாரதூரமான பிரச்சினைகள் எழுந்துள்ளன. அத்துடன் சமூகம் எங்கும் வன்முறைகள் தலைவிரித்தாடுகின்றன. இது தொடர்பில் நாட்டு மக்கள் மிகவும் அச்சமடைந்துள்ளனர். இந்த விவகாரத்தை அரசியலாக்க நான் ஒருபோதும் முயற்சிக்க மாட்டேன். சமூகத்தில் குடிமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது தற்போதைய அரசாங்கத்தின் பொறுப்பாகும். இந்த விவகாரம் நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான பெரும் பிரச்சினையாக மாறியுள்ளது. இதற்கு அரசாங்கம் எடுத்துள்ள அல்லது முன்வைக்கும் தீர்வுதான் என்ன? சமூகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதன் மூலம் வன்முறையை ஒழிக்க எதிர்க்கட்சி பூரண ஒத்துழைப்பை வழங்கும். வன்முறைகளை தடுப்பதற்கு அரசாங்கம் கொண்டுள்ள திட்டம்தான் என்ன? இது குறித்து பேசுவதற்கு நான் பயப்படவில்லை. இது பேசப்பட வேண்டிய தலைப்புத்தான். வன்முறைகள் காரணமாக நாட்டின் பொதுமக்கள் பல பிரச்சினைகளுக்கு முகம் கொடுத்துள்ளனர். பொதுமக்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும். பொதுமக்களின் பாதுகாப்பு தொடர்பான வேலை திட்டத்தை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும். இவ்வாறான வன்முறைகளை வைத்துக்கொண்டு ஒரு நாட்டால் முன்னேறவே முடியாது. சமூகத்தில் சட்டத்தின் ஆட்சி வலுவாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். நாட்டில் நடக்கும் வன்முறைகளுக்கு எதிராக பாராளுமன்றத்தில் உள்ள 225 உறுப்பினர்களும் ஒரே கருத்தில் இருக்கின்றனர் என்றே நான் நினைக்கிறேன். அரசாங்கம் தனது பொறுப்பை சரியாக நிறைவேற்ற வேண்டும். ரவிராஜ், ஜோசப் பரராஜசிங்கம், மகேஸ்வரன் ஆகியோரை கொன்றவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். கீத் நொயர், உபாலி, தென்னக்கோன் போன்ற ஊடகவியலாளர்களை தாக்கியவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். லசந்த விக்ரமதுங்கவின் சிறந்த நண்பர் தற்போது நாட்டின் ஜனாதிபதியாக உள்ளார் என்றாலும் லசந்த விக்ரமதுங்கக்கு இன்னும் நீதி வழங்கப்படவில்லை என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். எமது சேனலினை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்கள். யாழ்ப்பாணத்தில் அதிகரிக்கும் விபத்துக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கின்றார் மருத்துவர் மணிதீபன். வீதி விபத்தால் 100 பேர் வரை மரணம், ஏனைய விபத்தால் 200 பேர் வரை பலி. விபத்துக்களால் காயமடைந்து யாழ் போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இதனால் அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் நெருக்கடிகள் காணப்படுகின்றன. எனவே பொதுமக்கள் விபத்துக்கள் ஏற்படாது அவதானமாக செயல்பட வேண்டும் என்று யாழ் போதனா மருத்துவமனையின் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை மருத்துவ நிபுணர் மணிதீபன் தெரிவித்துள்ளார். நேற்று யாழ் போதனா மருத்துவமனையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி தலைமையில் மருத்துவர்கள் பங்கேற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். இந்த சந்திப்பில் மேலும் கருத்து வெளியிட்ட மருத்துவர் மணிதீபன், யாழ் போதனா மருத்துவமனையில் 1350 படுக்கை வசதிகளும் அவசர சிகிச்சை பிரிவில் 20 படுக்கை வசதிகளுமே உள்ளன. ஆனால் கடந்த ஆண்டில் வீதி விபத்துக்களால் 2000க்கும் அதிகமானவர்கள் அனுமதிக்கப்பட்டனர். ஏனைய விபத்துக்களால் 17,000 முதல் 20,000 வரையானவர்கள் அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் கடந்த ஆண்டில் 100 பேர் வரையில் வீதி விபத்துக்களால் உயிரிழந்துள்ளனர். இதேபோன்று இதர விபத்துக்களால் 200 பேர் வரையில் உயிரிழந்துள்ளனர்.
இவ்வாறு விபத்துக்களுக்குள்ளாகிய உயிரிழந்தவர்கள் 16 தொடக்கம் 40 வயதுக்கு இடைப்பட்டவர்களாவர். இவர்களில் பலர் உத்தியோகத்தர்களாவர். பொதுமக்கள் அவதானமாகவும் அறிவுபூர்வமாகவும் செயல்படுவதன் மூலம் முடிந்தவரை விபத்துக்களை தவிர்த்து கொள்ள முடியும். பொதுமக்கள் விபத்துக்கள் தொடர்பில் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். எமது சேனலினை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்கள். யாழ் போதனா வைத்தியசாலையில் என்பு மச்சை மாற்று சத்திர சிகிச்சை நிலையம். யாழ் போதனா வைத்தியசாலையில் என்பு மச்சை மாற்று சத்திர சிகிச்சை நிலையம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இரத்த புற்றுநோய் மற்றும் அதனோடு இணைந்த நோய்களுக்கான சிகிச்சைகளுக்கு வழங்கக்கூடிய என்பு மச்சை மாற்று சத்திர சிகிச்சை நிலையம் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இவ்வாறான சிகிச்சை நிலையம் மகரகம வைத்தியசாலை மற்றும் கொழும்பு சிறுவர் வைத்தியசாலை ஆகிய இரண்டில் மாத்திரமே காணப்படுகின்றது. யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் ஆரம்பிக்கப்பட்ட என்பு மச்சை மாற்று சத்திர சிகிச்சை நிலையமானது இலங்கையின் 3வது நிலையமாக பதிவு பெறுகின்றது. இவ்வாறான சிகிச்சையானது தனியார் வைத்தியசாலையிலோ அல்லது இந்தியா போன்ற வெளிநாடுகளில் பெறுவதாயின் பல மில்லியன் ரூபாய்கள் செலவீனம் செய்யப்பட வேண்டி வரும். இந்த சிகிச்சையானது மிகவும் சிக்கலானதும் நுணுக்கமானதுமான விடயங்களை கொண்டுள்ளது. இச்சிகிச்சை நிலையமானது 2 விசேட படுக்கை அறைகளை மட்டுமே கொண்டுள்ளது. ஆகவே மாதம் ஒன்றில் 2 மாத்திரம் சிகிச்சை அளிக்க முடியும். சுகாதார அமைச்சின் வழிகாட்டுதலின் அடிப்படையிலும் வைத்திய நிபுணர்களின் கடுமையான முயற்சிகளினாலும் பல சிரமங்களுக்கு மத்தியில் இச்சிகிச்சை நிலையமானது யாழ் போதனா வைத்தியசாலையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கௌரவ சுகாதார அமைச்சர் டாக்டர் ரமேஷ் பத்திரன் அவர்களால் எதிர்வரும் கிழமைகளில் வைபவ ரீதியாக இச்சிகிச்சை நிலையமானது திறந்து வைக்கப்படவும் உள்ளது. தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். எமது சேனலினை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்கள். மட்டக்களப்பில் அதிரடிப்படையினர் அகன்றெடுத்த ஆயுதக் கிடங்கு. மட்டக்களப்பு கரடியானாறு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் ஆயுதக் கிடங்கு அகலப்பட்டு அதிலிருந்து பெருமளவான ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்கள் மீட்கப்பட்டன. கரடியனாறு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட காரைக்காடு பகுதியில் விசேட அதிரடிப்படையினர் அகழ்வுப் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது 20,000 T56 ரக துப்பாக்கி ரவைகள், 300 கண்ணுவெடிகள், 38 வெடிமருந்து பொருட்கள் எடுக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு மாவட்ட விசேட அதிரடிப்படையின் பொறுப்பதிகாரி WAAP சம்பத்குமாரவுக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த அகழ்வுப் பணி நடைபெற்றது. வாழைச்சேனை உதவி போலீஸ் அத்தியட்சர் KG லக்மல்குமார, கல்லடி, களவாஞ்சிக்குடி, வவுனைதீவு ஆகிய பிரிவுகளின் விசேட அதிரடிப்படையினர் இணைந்து இந்த அகழ்வுப் பணியில் ஈடுபட்டனர். ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்ற நீதிபதியின் உத்தரவுக்கு அமைய இந்த அகழ்வுப் பணி நடைபெற்றதுடன் எடுக்கப்பட்ட வெடிப்பொருட்களை கரடியனாறு போலீசார் பொறுப்பேற்று நீதிமன்றத்தில் ஒப்படைக்க உள்ளனர். தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். எமது சேனலினை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்கள். புதிதாக அறிமுகமாகும் வேக கட்டுப்பாடு விதிமுறைகள். தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ள பணி பகிஷ்கரிப்பு உண்மையான தொழிற்சங்க உரிமைகளுக்காக அன்றி அரசியல் தேவைகளுக்காகவே முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து இராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண தெரிவித்தார். வீதி விபத்துக்களை குறைப்பதற்கு வேக கட்டுப்பாட்டு தொடர்பில் தேவையான விதிமுறைகள் அடங்கிய வர்த்தமானியை எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் வெளியிட தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண இதனை தெரிவித்தார். இங்கு மேலும் கருத்து தெரிவித்த இராஜாங்க அமைச்சர், போக்குவரத்து துறையில் செயல்திறனை உருவாக்க பல திட்டங்களை தொடங்கியுள்ளோம். இதேவேளை கடவத்த போலீஸ் நிலையம் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் திறந்து வைக்கப்பட உள்ளது. இந்த பேருந்து நிலையங்களில் நவீன போக்குவரத்து முகாமைத்துவ முறைகளும் நவீன தொழில்நுட்பங்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. வேக கட்டுப்பாட்டுக்கு தேவையான உபகரணங்களை கொள்வன செய்வதற்கு 50 மில்லியன் ரூபாவை இலங்கை போலீசாருக்கு வழங்க வீதி பாதுகாப்பு தொடர்பான தேசிய சபை தீர்மானித்துள்ளது. மேலும் பாடசாலை மட்டத்தில் வீதி பாதுகாப்பு கழகங்களை நிறுவுவதற்கு தேவையான கையேடுகளை ஆசிரியர்களுக்கு வழங்க ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது. இது ஒரு இணைச் செயற்பாடாக பாடசாலை கட்டமைப்பில் சேர்க்கப்பட்டுள்ளதுடன் அதற்கு இணையாக பதக்கம் வழங்கும் திட்டமும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் புகையிரத பணி பகிஷ்கரிப்பு தொடர்பான தீர்வுகளை வழங்குவதில் தற்போது ஈடுபட்டுள்ளோம். 5 வருடங்களுக்கு ஒரு முறை நிலைய அதிபர்களின் பதவி உயர்வுக்கு தேவையான அனுமதியை அரச சேவை ஆணைக்குழு ஏற்கனவே வழங்கியுள்ளது. அதற்கான அமைச்சரவையின் அனுமதியை பெறுவதற்கான தேவையான அமைச்சரவை பத்திரம் தற்போது தயாரிக்கப்பட்டுள்ளது என்பதை குறிப்பிட வேண்டும். ஆனால் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ள பணி பகிஷ்கரிப்பு வெறும் அரசியல் நோக்கத்திற்காகவே என்பது தற்போது மக்களுக்கு தெளிவாகியுள்ளது.
வேலைநிறுத்தங்கள் உண்மையான தொழிற்சங்க உரிமைகளுக்காக நடத்தப்படவில்லை என்பதனையும் குறிப்பிட வேண்டும் என்று போக்குவரத்து இராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண மேலும் தெரிவித்தார். இத்துடன் நமது இன்றைய தேனாரம் செய்திகள் நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.